என்னடா ஜட்ஜை திட்டிட்டு இருக்கீங்க? இந்த ஹோஸ்ட் ஜட்ஜஸ் பண்ண சம்பவத்துல ஜட்ஜஸே பிடிச்சி திட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஆட கஷ்டமான டாஸ்க் கொடுத்தீங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த ப்ரோமோ எங்க? அவன் செத்துட்டான்டா. இந்த பிக் பாஸ் த காமன் மேன் ஷோல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துல நிறைய ஃபைட் உள்ள போயிருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி போன வீட்டுல சொல்லியிருப்பேன். ஆனா என்ன ஃபைட்டுங்கிறது இப்பதான் தெரிய வந்தது. ஓ அப்படியா விஷயம். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் த காமன் மேன் ஷோல யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கா, எத்தனை பேர் எத்தனை ரவுண்ட் வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஒருத்தங்க உள்ள போறது கன்ஃபார்ம் அந்த அளவுக்கு இருக்காங்க. இப்ப காமன் மேன் ஷோல இருந்து பிக் பாஸ் குள்ள போறது கன்ஃபார்மே ஆகிட்டாங்க. என்ன இது? அப்புறம் அந்த ஒரு ஃபைட், த பிக் பாஸ் த காமன் ஷோல ஒரு ஃபைட் நடந்திருக்கு. பிக் பாஸ் த காமன் ஷோல ஜட்ஜி ஹோஸ்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஃபைட் நடந்திருக்கு. அப்புறம் ஜட்ஜஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. என்ன அது எல்லாத்தையும் இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்த்தலாம். அதுக்கு மாதிரி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அந்த லைக்கை கிளிக்கே பண்ண மாட்டீங்க, கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் அந்த ஹைப்னு ஒரு பட்டன் கீழே இருக்கு. அது எங்க இருக்குன்னா கீழே நம்ம கமெண்ட் செக்ஷன் கொஞ்சம் இப்படி தள்ளுனா ஒரு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. லைக்கை கிளிக் பண்ணியாட்டியும் அந்த ஹைப்பை கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் இல்ல, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லா சீசனும் கெத்து, இது இப்ப சீசன் 10. ரைட், இந்த பிக் பாஸ் த காமன் மேன் ஷோல இப்ப ஆல்ரெடி ஒரு ப்ரோமோ வந்துச்சு. ப்ரோமோன்னு சொல்ல மாதிரி பிடிஎஸ் ஒன்று வந்துச்சு. அந்த பிடிஎஸ்ல சில பேர் வந்து கண்ணில் பட்டாங்க. சில பேர் சில கண்டஸ்டன்ட் ரிவீலும் பண்ணாங்க. உள்ள ஒரு கொஞ்சம் பேர் ஓரளவு இவங்கள தான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஆனா மொத்தம் 22 கண்டஸ்டன்ஸ் வந்து எபிசோட்ல வருவாங்க. இந்த பிக் பாஸ் காமன் ஷோல அப்ளை பண்ணி ஆடிஷன் அட்டன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 60 கிட்ட பேர் இருந்திருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் டாஸ்கா வச்சு ஒரு 22 பேரை மொத்தம் எடுத்திருக்காங்க. அந்த பேரை தான் எடுத்து அந்த 22 மெம்பர்ஸ் தான் இப்போ வந்து இந்த எபிசோட்ஸ்லயும் வர போறாங்க. அதுல இருந்து சில பேர் தான் இப்ப காட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அதுல சில பேர் வரலாம், வராமையும் போகலாம். இதுலதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம உள்ள என்னன்னா டாஸ்க் நடந்திருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த டாஸ்க் என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, அங்க டான்ஸ் நடந்திருக்கு, சிங்கிங் நடந்திருக்கு. நீங்க அந்த பிடிஎஸ்லயே பாத்துருப்பீங்க. ஒரு இதுமே ரவுண்டு இந்த ஸ்டேஜ் மாதிரி போட்டு அந்த இடத்துல மேலே டான்ஸ் ஆடி இருந்திருப்பாங்க. சோ அதான் நடந்திருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுல இருந்து ஹெல்மெட் ஆகி குவாலிஃபை, அதுக்கப்புறம் அந்த கார்ட்ஸ் பாத்துருப்பீங்க, குவாலிஃபைட் ஹோல்டான்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் பாத்துருப்பீங்க. அந்த கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இவங்க ரிஜெக்டட், இவங்க வந்து செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடந்திருக்கு உள்ள. சோ நிறைய டாஸ்க்கும் நிறைய நடந்திருக்கு. அது பிசிக்கல் டாஸ்க் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெலுங்குல ஒரு டாஸ்க் எடுத்து வச்சிருக்காங்க உள்ள. போன லாஸ்ட் இயர் இந்த அக்னி பச்சையில இருந்து ஒரு 3 டாஸ்கோ 4 டாஸ்க் எடுத்து வச்சிருக்காங்க. பாப்போம் நம்ம எபிசோட் ரிலீஸ் ஆனது என்ன டாஸ்க்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இருக்கு. சோ இந்த டாஸ்க்னா டான்ஸ், சிங்கிங், அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த இதுல எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதை செக் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோ பிக் பாஸ் ஹவுஸ்ல போகணும்னாலே சில ஹெல்த் இஷ்யூனா பார்த்து தான் உள்ள அனுப்புவாங்க. சோ அதே மாதிரி பார்த்து கேள்விலாம் கேட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப அனுப்பிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் டாஸ்க் பத்தி வெளில வந்தது. அந்த பிடிஎஸ்ல அதான் இருந்தது. நான் கேட்ட வரைக்கும் அதான் இருந்தது, டாஸ்க் பத்தி இருந்தது. ஓகே, இப்ப கண்டஸ்டன்ட் லிஸ்ட பாத்துடலாம். இப்ப ஸ்டார்டிங் திவ்யா, வலண்டினா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் காமன் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி டாப் 20 குள்ள இவங்க என்ட்ரி ஆயிருக்காங்க. கேம் பிளே என்னென்ன பண்ணிருக்காங்க சொல்லிட்டு நம்ம எபிசோட பார்த்தா தான் தெரியும். ரைட், செகண்ட் நிவ்யா மாறன். இவங்களும் பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் காமன் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இவங்களும் வந்து நல்ல டாஸ்க்லாம் பண்ணி டாப் 22 குள்ள வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. அடுத்த நெக்ஸ்ட் யாரும் பாத்தீங்கன்னா ஜாசன். இவரும் பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் காமன் ஷோல டாப் 22 குள்ள உள்ள இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லாத்தையும் அந்த 60 பேத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு எல்லா இதுலயும் முடிச்சு இவரு வந்து டாப் 22 குள்ள வந்துட்டாரு. ரைட், லாஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க தான் இந்த பிக் பாஸ் த காமன் மேன் ஷோல வந்து பிக் பாஸ் சீசன் 10 போற மாதிரி இருக்கிறது இவங்க தான். அது யாருன்னு கேட்டீங்கன்னா முனியம்மா. இவங்க உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், ஷர்மா மைண்ட் வாய்ஸ், அது வந்து இவங்களோட யூடியூப் சேனல் தான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிக் பாஸ் காமன் ஷோனே அட்டன் பண்ணி எல்லாத்தையும் வின் பண்ணி இப்ப டாப் 12 கூட போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வியூஸ் வந்து 12 மட்டும் இல்ல, பிக் பாஸ் குள்ள போறது உறுதி. அந்த அளவுக்கு இப்போ வந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரைட், இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் குள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் நம்ம சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இவங்க இப்ப இருக்காங்க டாஸ்க் முடிச்சு. ரைட், இவங்க தான் பாத்தீங்கன்னா நம்ம கண்டஸ்டன்ஸ். இது வரைக்கும் அவங்க ரிவீல் பண்ணது இவங்க தான் வந்து வெளில நல்லா தெரிஞ்சாங்க. ரைட், அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து இதான் காமன் மேனா ஆல்ரெடி எல்லாத்தையும் எங்கெல்லாம் பார்த்த மாதிரி தானே இருக்கு, ஏன் இவங்க காமன் மேன் சொல்லி எடுத்து போட்டிருக்குன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சு 250K வச்சிருக்கிறது முனியமா. அவங்க மட்டும் தான் அவங்க யூடியூப் சேனல்ல அவளை வச்சிருக்காங்க. மத்தபடி யாரும் எல்லாத்தையும் பார்த்தப்ப தெரியுது யாருமே இன்ஃபுளுசரே இல்ல. அவங்க ஐடியா பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாம் வந்து 700, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1000 அந்த ரேஞ்சில் தான் எல்லா ஃபாலோவர்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் யாரும் பார்த்துட்டு கூட மாட்டீங்க. அவங்க தான் எடுத்திருக்காங்க. சோ காமன் ஷோ நல்லா தான் எடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு நம்பலாம்.
ரைட். இந்த ஹோஸ்ட் அந்த ஜட்ஜஸ் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அது என்ன சம்பவம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜட்ஜஸ் ஹோஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க மட்டும் இந்த கேம் விளையாடல, பின்னாடி இருக்க நாங்களும் விளையாடுவோம்டான்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அந்த டீம்ஸ் இருக்காங்களா அவங்கள பிடிச்சி விளையாண்டு இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொழந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு இப்ப நியூஸ்னா வெளில வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கே தெரியும், பிக் பாஸ்குள்ள போனா என்ன பண்ணும், ஃபைட் வேணும், என்டர்டைன்மெண்ட் வேணும், ஃபன்னு வேணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா டாஸ்க் விளாட்றவங்க வேணும், எல்லாமே வேணும். அதை பொறுத்து தான் இவங்க எல்லாமே எடுப்பாங்க. இந்த பிக் பாஸ் டீமும் அதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கு, அது பண்ணி விட்டு எல்லாமே வந்து இந்த டாஸ்க்கை பண்ணா தான் இருக்கும், நீ ஏன் அப்படி பண்ற, அவன் அப்படி பண்றான்னு சொல்லிட்டு எல்லாமே பிடிச்சி அடிச்சு நொறுக்கி விட்டுருக்காங்க. அதுல சில பேர் எனக்கு டாஸ்கே வேணாண்டா நான் போயிடறான்னு சொல்ற அளவுக்கு கூட இருந்திருக்காங்க. ஓகே ஐ அம் பேக். ஐயோ ஸ்டார்டிங்ல ஏதோ சின்ன டாஸ்க் வச்சாங்க, ஆனா போக போக ரொம்ப பயங்கரமா டாஸ்க் நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த அக்னிபட்ச ஷோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க எப்படி டஃப்பான டாஸ்க்லாம் வச்சாங்க உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு நீங்க பார்க்க பிக் பாஸ் காமெடி ஷோ பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஒரு 3 எபிசோட 4 எபிசோட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்னடா டாஸ்க் சின்னதா இருக்குன்னு யோசிப்பீங்க. ஆனா போக 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 அடி ஒவ்வொரு இடிமே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கும் அந்த அளவுக்கு ஒரு டாஸ்க்கை வச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ் கேட்கிற கேள்வி, அந்த போஸ்ட் பண்ண சம்பவம் எல்லாத்தையும் பார்க்கும்போது பிக் பாஸ்ல என்ன டாஸ்க் நடக்குது, இங்க நடக்குது பாரு டாஸ்க் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ டாஸ்க் ஒவ்வொன்றும் ஒரு மரணமான டாஸ்க்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஜட்ஜஸ் ஹோஸ்ட் எல்லாமே வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஸோ ஜட்ஜஸும் சரி ஹோஸ்டும் சரி நல்லா சரியான சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள. அதுக்கப்புறம் ஓகே நெக்ஸ்ட் இப்ப இந்த உள்ள போயிட்டு இந்த டாஸ்க் முடிக்க ரிஜெக்ட் ஆகி வந்தவங்களை வந்து ஃபீல் பண்றவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சான்ஸை மிஸ் பண்ணிட்டோங்கிறவங்க அப்படி ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்களே இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலும் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டாகிராம்ல சில பேர் வந்து பிக் பாஸ் கான்வர்ஸ் போயிட்டு ரிஜெக்ட் ஆயிட்டு வெளில வந்தாங்கன்னா போய் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அவங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஏன் தப்பு தான், நான் தான் டாஸ்க் ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ஓகே ஒரு சான்ஸ் மிஸ் ஆச்சு, நம்ம நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற வந்து இருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் சொல்ல முடியாது, நான் கண்ட வரைக்கும் ஒரு 2-3 பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோல இருந்து பார்க்கும்போது ஏன்னா அவர் சொன்ன இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து போய் டாஸ்க் நின்றுருக்காரு, பின்னாடி ஜட்ஜஸ் வந்து பின்னாடி டீம் வந்து அவங்க ட்ரிகர் பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஜட்ஜை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காரு. அந்த ஜட்ஜை ட்ரிகர் பண்ண சொன்னா ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இப்ப வெளில வந்து வீடியோ போட்டுருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா இப்ப ஜட்ஜஸே பிடிச்சி திட்டிட்டு உட்காந்துருக்காங்க. எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணன் அடி பண்ணா ரைட். அவர் மனநிலை அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. சோ பரவாயில்ல. அவர் சொன்ன வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, என்ன ட்ரிகர் பண்ணி விட்டாங்க, நார்மலா ட்ரிகர் பண்ணாம ரொம்ப ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் காமன் ஷோல அவர் வந்து பாத்தீங்கன்னா டாப் 22 கூட இருந்தேன்னு சொல்லியிருக்காரு. பாப்போம் என்ன நடக்குது. அது மட்டும் அது வந்த உடனே அந்த எபிசோட் வந்த உடனே கட் பண்ணி நான் உங்களுக்காக டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றதா சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவர் ஜட்ஜி ரைட்டு விடுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் காமன் ஷோல உள்ள பயங்கரமா சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் தான் வந்து வெளில வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க. இன்னும் போக போக ஒவ்வொரு வீடியோவா எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய இது பூகம்பம் தான் வெடிக்கும். ஏன்னா உள்ள என்ன நடக்குது, வெளில என்ன கட் பண்ணி போடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் செகண்ட் லவ் ஷோவே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இப்ப எல்லா இன்டர்வியூ சொல்லிட்டு நான் உள்ள சொன்னது வேற, ஆனா வெளில அந்த சீனே கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாப் 22ல இப்போ வந்து இருக்கிறது டாப் 12 மட்டும் தான் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன டாஸ்க் வைக்க போறாங்க தான் இப்போ கொஞ்சம் எல்லாமே கொஸ்டின் மார்க்கா வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பாத்துருக்க டைட்டில் ஒரு ப்ரோமோ வரலாம். இந்த ப்ரோமோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னமும் தெரியல. இனிமேல் ப்ரோமோ வந்தா என்ன வராட்டி என்ன, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் காமன் ஷோ என்டையர் லாங்குவேஜ்ல இருக்க எல்லா பிக் பாஸ்லயும் நல்லா ப்ரொமோஷன் பண்ணது நம்ம தான். ரைட். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பிக் பாஸ் சீசன் 10 நிறைய குழப்படி நடந்திருக்கு. அதை நம்ம நாளைக்கான வீடியோல பாத்துடலாம். அது மட்டும் இல்லாம ஹவுஸ் அப்டேட் எந்த தீம்ல வரப்போகுது அது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஏன்னா இந்த பிக் பாஸ்ல 1 நினைச்சா 10 நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, லைக் பண்ணிட்டு பாருங்க. அந்த லைக்கை விட்டுட்டு இந்த ஹைப் ஆச்சு கிளிக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.